Hi friends, எல்லாரும் சுகமா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு வந்து இது மற்றொரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல உங்களை சந்திப்பதில் ரொம்ப நான் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன். ஓகே, நேற்று சுகம் இல்லாத காரணத்தினால இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸை வந்து நேற்று வந்து செய்ய முடியாமல் இருந்ததுக்கு வெரி சாரி, எல்லாரும் மன்னிச்சுக்கொள்ளணும். ஓகே, இன்றைக்கு நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் ஒரு சூப்பரான டாபிக்கை பற்றி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்றோம். எல்லாம் ரெடியாக இருக்கீங்க தானே படிக்கிறதுக்கு? ஓகே, அது என்னன்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல் வந்து எமது வீடியோ வந்து முதல்ல பார்க்கின்ற அனைத்து நல்லுள்ளம் கொண்ட எனது நண்பர்கள் மற்றும் எனது சகோதரிகள் எனது உறவினர்கள் அனைவரும் கட்டாயம் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? ஓகே, இன்றைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற விடயத்தை பற்றி நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். என்னன்னு சொன்னால், ஓகே, இப்போ நம்ம சொல்கிறலாம், நான் தான் அந்த மெசேஜ் அனுப்பினேன், நான் தான் வந்தேன், நான் தான் சமைச்சேன், அவன் தான் போனான், இவன் தான் சாப்பிட்டான், இவன் தான் விளையாடினான், அவன் தான் அதை எடுத்தான். இதெல்லாம் நம்ம பாஸ்ட் டென்ஸில் பேசுகிறல. அந்த பாஸ்ட் டென்ஸில் பேசுறதுக்கு வந்து எப்படி நம்ம பயன்படுத்துகிற அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, அப்போ பாஸ்ட் டென்ஸில் நம்ம பேசுறதுக்கு எப்படி நம்ம பயன்படுத்திட்டு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகின்றோம். கிளியரா? ஓகே, இப்போ பாருங்க. அப்போ இதுக்கு நம்ம பயன்படுத்துற வார்த்தை என்னன்னா the one who என்ன இதுக்கு முன்னுக்கு வர வார்த்தையை வச்சு தான் இது பயன்படும். கிளியரா? the one who என்ற வார்த்தையை வச்சு தான் நம்ம இங்க பயன்படுத்த போறோம். கிளியரா? இதுக்கு நல்லா கவனிச்சு கொடுங்க. முதலாவது சப்ஜெக்ட் போடுங்க. முதல்ல என்ன போடுங்க? சப்ஜெக்டை யூஸ் பண்ணுங்க. முதலாவது சப்ஜெக்ட். ரெண்டாவது வந்து aim is are. இந்த aim is ஆல ஒன்றை தான் நீங்க செலக்ட் பண்றீங்க. aim எங்க வருவார், is எங்க வருவார், are எங்க வருவார்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். மூணாவது வந்து the one who என்ற சொல்ல நீங்க பயன்படுத்திக் கொள்ளணும். இந்த who எங்க வரார், இது வந்து நம்ம ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ல நம்ம ஈஸியா படிச்சுப்போம். கிளியரா பிள்ளைகள்? அந்த who யாருக்கு வரார், இந்த who யாரை குறிக்கிற சப்ஜெக்டை தான் குறிக்கிறார். கிளியரா? அந்த சப்ஜெக்டை குறிக்கிறதால இந்த who வரார். அதை வந்து தெளிவாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டுறேன், ரிலேட்டிவ் ப்ரோனவுன் சம்பந்தப்பட்ட வீடியோ ஒன்று போடுறேன். அதில் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னு சொன்னால் the one who என்று போறீங்க. ரெண்டாவது verb to அப்படின்னு சொன்னா past verb அதை சொல்ற verb to சொல்ற இறந்த கால வினை சொல்லத்தான் நம்ம சொல்ற verb to சொல்றோம். அந்த verb-க்கு பொருத்தமான ஆப்ஜெக்ட் நீங்க பயன்படுத்திக்கணும். கிளியரா பிள்ளையே? இப்ப நான் தான் எடுத்தேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க. அவர் என்னத்தை எடுத்தாரு? அந்த பேனை எடுத்தாரு. அந்த பேனை என்பதுதான் ஆப்ஜெக்ட். கிளியரா பிள்ளையே? ஓகே, இப்ப பாப்போம். இந்த aim எங்க வருவார்னு சொன்னா aim வந்து ஐக்கு மட்டும்தான் வருவார். ஐ என்ற நான். aim யாருக்கு வருவாரு? ஐக்கு மட்டும்தான் aim வருவார். aim என்ற நான். இந்த is எங்க வருவாருன்னு சொன்னா ஹீக்கு வருவாரு, சீக்கு வருவார், இட்டுக்கு வருவார். அது சிங்குலர் நேம் சொன்னா ஒருமை பெயர். சிங்குலர் நேம்னா ஒருமை பெயர். he என்ன பிள்ளைகள்? அவள். அவள். இட்டா அது. சிங்குலர் நேம் என்றா ஒருமை பெயர். கிளியரா? விளங்கிட்ட பிள்ளைகள்? ஓகே, அப்ப ஏம் எங்க வருவார்? ஐக்கு மட்டும்தான் வருவார். ஐய கண்டீங்கன்னா நீங்க ஏம் யூஸ் பண்ணுங்க. இஸ் எங்க வருவார்? ஹீக்கு வருவார், சீக்கு, இட்டுக்கு. சிங்குலர் நேம்னா ஒருமை பெயர். கிளியரா? இந்த ஆ எங்க வருவாருன்னு சொன்னா நல்லா கவனிச்சுங்க. ஆ எங்க வருவாருன்னா யூக்கு வருவாரு, பிக்கு வருவாரு, தேக்கு வருவாரு. அடுத்த புளூரல் நேம்னா பன்மை பெயர். பன்மை பெயர் அவர்கள். என்ன? தே என்றா அவர்கள், பி என்றா நாங்கள், யூ என்றா நீ என்று கருத்தும் பெறும், நீங்கள் என்ற கருத்தும் பெறும். கிளியரா? அப்படியே ரெண்டு கருத்தும் இருக்கு. யூக்கு வந்து நீ என்ற கருத்தும் இருக்கு, அடுத்து நீங்கள் என்ற கருத்தும் இருக்கு. கிளியரா? இப்ப ஏம் எங்க வருவார்? ஐக்கு மட்டும். இஸ் எங்க வருவார்? he, she, it, singular name. ஆ எங்க வருவார்? you, we, they, plural name. பன்மை பெயர். கிளியரா பிள்ளைகள்? ஓகே, இப்ப இந்த பாஸ்ட் verb பாப்போம். இந்த பாஸ்ட் verb என்ன? இறந்த கால வினைச்சொல். உதாரணம் நான் கம்மன் சொல்லி எழுதுறேன். கம்மன் சொன்னா வார. இது ஒரு சாதாரண verb.
அதாவது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கிற சாதாரண verb. இந்த verb அதாவது அன்றாட நம்ம பயன்படுத்துற சாதாரண verb. அத verb 1 னு சொல்லுவாங்க. இத பாஸ்ட்ல மாத்தின பிறகு ஒரு வார் came. verb 2 ஆக்கின. பாருங்க. come came. வந்து வார வந்தே. கிளியரா? அதாவது eat. eat என்ன சாப்பிடு. eat ர பாஸ்ட் என்ன? ate. கிளியரா? அடுத்து study. study என்ன படிக்கிற. study ர பாஸ்ட் என்ன? studied. studied. இவங்கள தான் சொல்ற verb 2. இவங்கள தான் சொல்றேன்னா verb 2 ன்னு சொல்லி இவங்கள தான் சொல்ற. கிளியரா புரியல? அப்ப முதலாவது நீங்க பாருங்க இது எங்க பயன்படுத்தோம்? the one who என்ற தலைப்புல தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே. இதுல முதலாவது நீங்க சப்ஜெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. சப்ஜெக்ட் என்பது உங்களுக்கு தெரியும். இவ்வளவு தான் சப்ஜெக்ட். நல்லா கவனிங்க. I he she it singular noun you we they plural noun. இவங்க தான் சப்ஜெக்ட். கிளியரா? அந்த சப்ஜெக்ட் வந்து என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன வருவாண்டா? ஏ வந்து I என்ற சப்ஜெக்ட் வருவார். இஸ் வந்து he she it singular name என்ற சப்ஜெக்ட்டுக்கு இஸ் வருவார். இந்த ஆ என்ற சப்ஜெக்ட் you we they plural name என்ற சப்ஜெக்ட்டுக்கு ஆ வருவார். கிளியரா புள்ளியே? அப்ப இந்த என்ன ஏமிஸ எங்க பயன்படுத்தணும்னு நமக்கு தெரிஞ்சிட்டு. இரண்டாவது verb 2 ன்னு என்ன? verb 1 ல past form தான் verb 2. அப்ப come and came, eat and ate, study and studied, cook and cooked, play and played, run and ran, இந்த buy and bought. கிளியர் தானே? இப்போ இப்படியான verb சொல்ற verb 2 ன்னு சொல்ற இறந்த கால வினை சொற்கள் என்று நம்ம சொல்றோம். ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து the one who ன்னு சொல்ல நம்ம பயன்படுத்த போறோம். ஓகே. இப்போ பாப்போம். நான் சில எக்ஸாம்பிள் எழுதிக்கிறேன், நீங்க நல்லா பாருங்க. சரி, எக்ஸாம்பிள் நான் கொஞ்சம் எழுதிக்கிறேன், நீங்க பாருங்க. உதாரணம் பாருங்க. I என்ற சப்ஜெக்ட் வந்தா ஐக்கு யார் வருவார்? A. A என்ன வருவார்? கிளியரா? நம்ம இப்ப பார்த்தோம் ஐக்கு இங்க ஒரு A. I என்ன நான்? பாருங்க. I am the one. I am the one என்ற நான் தான். நான் தான் நம்ம சொல்றோம். நான் தான். நான் தான் அர்த்தம். நான் தான் வந்த இப்ப என்ன அப்படி நம்ம கேக்குறல. நான் தான் சமைச்சேன். நான் தான் மெசேஜ் அனுப்பினேன். நான் தான் பார்த்தேன். நான் தான் உடைத்தேன். நான் தான் அடிச்சேன். நான் தான் ஏசினேன். அப்படி எல்லாம் சொல்றல பிள்ளைகள். அதுக்கு தான் பயன்படுத்துறேன். விளையாண்டா அப்ப I am the one என்ற நான் தான். I am the one ன்னு சொன்ன பிள்ளைகள் நான் தான். நல்லா படிச்சுங்க. I am the one ன்னு சொன்னா நான் தான். I am the one ன்னு சொன்னா நான் தான். கிளியரா? I am the one ன்னு சொன்னா நான் தான். He is the one என்ற அவன் தான். He is the one அவன் தான். He is the one அவன் தான். She is the one அவள் தான். அவள் தான். She is the one அவள் தான். You are the ones. இங்க ஒரு டிஃபரண்ட் இருக்கு. அப்ப உங்களுக்கு டவுட் வரும். என்ன சார் மேலுக்கு one என்று சொன்னீங்க, கீழுக்கு என்ன சார் once ன்னு சொல்லி s சேர்த்துக்கிறீங்க. இது என்ன பிரச்சனை? s ஏன் சேர்த்துக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் வருவார். வருதானே? எஸ். அந்த ஆன்சர் அந்த டவுட் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த you பாருங்க. you we they எல்லாம் பன்மை. என்ன பன்மை? பன்மைக்குரிய சப்ஜெக்ட். சதா plural's name. பன்மைக்குரிய சப்ஜெக்ட் plural சப்ஜெக்ட் அவங்க வரக்குள்ள இந்த one எப்படி மாறுவாண்டா? பன்மையாக மாறுவார். கிளியரா? அதாவது சப்ஜெக்ட் பன்மையில் இருந்தா இந்த one once மாறுவார். சப்ஜெக்ட் ஒருமையில் இருந்தா இந்த one one ஆக வருவார். கிளியரா பிள்ளைகள்? சப்ஜெக்ட் பன்மை பாருங்க. நீங்க என்ன once, நாங்க once, அவர்கள் once. அப்ப பாருங்க you are the ones. அவங்க நீங்க தான். நீங்க தான். You are the ones. நீங்க தான். We are the ones. நாங்க தான். நாங்க தான். நாங்க தான் சமைச்சோம். We are the ones. நாங்க தான் சமைச்சோம். கிளியரா புள்ளே? They are the ones. They are the ones. அவர்கள் தான். அவர்கள் தான் என்று சொல்லலாம், இல்ல அவங்க தான் என்று சொல்லலாம்.
கிளியரா? இப்போ பாத்துக்கோங்க. அப்ப I am the one ன்னு சொன்னா இந்த one பாருங்க ஒருமை சப்ஜெக்ட் ஒருமையா இருக்கும்போது one, சப்ஜெக்ட் ஒருமையா இருக்கும்போது one யூஸ் பண்றோம், சப்ஜெக்ட் பன்மையாக இருக்கும்போது once யூஸ் பண்றோம். தட்ஸ் ஆல். அவ்வளவுதான். கிளியரா பிளே? இப்போ I am the one, நான் தான். He is the one, அவன் தான். She is the one, அவள் தான். You are the ones, நீங்க தான். We are the ones, நாங்க தான். They are the ones, அவர்கள் தான். கிளியரா பிள்ளைகள்? ஈஸியா இருக்கா? ஓகே. இப்போ நம்ம சப்ஜெக்ட் போட்டோம், am is யூஸ் பண்ணோம், the one யூஸ் பண்ணோம், இங்க who போட்டு verb to அடுத்தது ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். கிளியரா? பாப்போமா? ஓகே, குயிக்கா நோட் பண்ணுங்க. அப்பம் அழிக்க போறேன். சரியா பிள்ளைகள்? ஓகே, நான் இதை அழிக்கணும் பார்த்து. இப்போ பாப்போம். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் கேட்குறேன். சரியா? இப்போ பாருங்க, நான் தான் அந்த மெசேஜை அனுப்பினேன். நான் தான் அந்த மெசேஜை அனுப்பினேன். எப்படி சொல்ற? நான் தான் அந்த மெசேஜை அனுப்பினேன். அனுப்பினதுக்கு என்ன சொல்ற இங்கிலீஷ்ல? sent. sent என்ன அனுப்புற? அதுல past என்ன புள்ளியா? sent. இந்த t தான் மாறுவா, d t யா மாறும். கிளியரா? அப்ப அனுப்புறதுக்கு send ன்னு சொல்ல, அதுல past sent. இப்போ என்ன போட்டீங்க? I am போட்டீங்க, சப்ஜெக்ட் போட்டீங்க, ரெண்டாவது am போட்டீங்க, மூணாவது the one யூஸ் பண்ணீங்க, அடுத்து என்ன போடுவீங்க? who. அது verb to என்ன? sent. அடுத்து என்ன அனுப்பினீங்க? the message. பாருங்க, I am the one who sent the message. நான் தான் அந்த மெசேஜ் அனுப்பினேன். I am the one who sent the message. நான் தான் அந்த மெசேஜ் அனுப்பினேன். நான் எழுத தமிழ்ல கொஞ்சம் பாருங்க. நான் தான் அந்த மெசேஜ் அனுப்பினேன். கிளியரா? பாருங்க, நான் தான், I am the one, நான் தான், I am the one, நான் தான், who sent the message, நான் தான் அந்த மெசேஜ் அனுப்பினேன். சொல்லுங்க, நான் தான் அந்த கடிதத்தை எழுதினேன். எப்படி வரும்? நான் தான் அந்த கடிதத்தை எழுதினேன். எப்படி வருவார்? இந்த சென்டிங் பதில் என்ன கொடுங்க? ரைட் பாஸ்ட் என்ன? ரைட் பாஸ்ட், ரைட் எழுது, ரைட்னா எழுது, அதுல பாஸ்ட்னா ரோட். பார், ரைட் பாஸ்ட் என்ன? ரோட். கிளியரா? அப்ப பாருங்க, I am the one who wrote the letter. ஆப்ஜெக்ட் என்ன? the letter. the letter னா அந்த கடிதம், the message, அந்த மெசேஜ், அந்த தகவல். கிளியரா? இப்ப பாருங்க, I am the one who wrote the letter. நான் தான் அந்த கடிதத்தை எழுதினேன். வேற யாருமே இல்ல, நான் தான் எழுதினேன். உரிமை கோர்றோம், நான் தான் செஞ்சேன். இப்ப என்ன அப்படின்னு கேட்கிறேன்ல, அதான் இதுதான் பயன்படுத்துறாங்க. I am the one who sent the message. நான் தான் அந்த மெசேஜ் அனுப்பினேன். கிளியரா? நான் தான் அந்த மெசேஜை அனுப்பினேன். ஒருத்தர் இப்ப கேள்வி கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? யார் சமைச்ச? யார் சமைச்சேன்னு கேட்கிறாரு. யாரு சமைச்ச? எப்படி கேட்கிற? யார் சமைச்ச? யார் சமைச்சேன்னு கேட்கறதுக்கு சில பெஸ்ட் who போடுங்க, ரெண்டாவது verb to. கிளியரா? தேவைன்னா ஆப்ஜெக்ட் போடலாம். கிளியரா? யார் சமைத்த? who. யாரு சமைத்த? verb to. verb to னா past verb. என்ன? cook past என்ன? cooked. who cooked? யார் சமைத்த? அந்த சோறை யார் சமைத்த? அந்த சோறை யார் சமைத்த கேக்குறாங்க. அந்த சோறை யார் சமைத்த? ரைஸ். who cooked the rice? அந்த சோறை யார் சமைச்ச? who cooked the rice? அந்த சோறை யார் சமைச்ச? அவர் கான்செப்ட் பண்றாரு. எப்படி? verb to ல சொல்றேன். அந்த சோறை யார் சமைச்ச?
who cooked rice? அந்த சோறு யார் சமைச்சே? அப்ப ஆன்சர் பண்ண பாருங்க. I am the one who cooked the rice. நான் தான் அந்த சோறு சமைச்சேன். கிளியரா? I am the one who cooked the rice. அந்த சோறு நான் தான் ஏன் சமைச்சேன்? Wow, what a beautiful, what a wonderful, what a nice. நம்ம சொல்றீங்களா? கிளியரா? அப்ப who cooked the rice? யார் அந்த சோறு சமைச்சே? நான் தான் சமைச்சேன். அதே கேக்குறேன். Who sent the message? Who sent the message? Who sent the message? யார் மெசேஜ் அனுப்பினே? Who sent the message? யார் அந்த மெசேஜ் அனுப்பினே? அவர் என்ன சொல்ற? I am the one who sent the message. நான் தான் அந்த மெசேஜ் அனுப்பினேன். கேளுங்க. Who sent the message? அந்த மெசேஜ் அனுப்பினது யாரு? I am the one who sent the message. நான் தான் அந்த மெசேஜ் அனுப்பினேன். இப்போ என்ன? அப்படிலாம் கேட்கறீங்களா? கிளியரா? ஈஸியா கேட்கலையே. ஈஸியா இருந்தா நீங்க நான் கேள்வி கேட்கக்குள்ள அந்த கமாண்ட்ல அந்த ஆன்சரை டைப் பண்ணினே வாங்க. சரியா? ஓகே. அடுத்து பாப்போமா நம்ம? அடுத்த கேள்வி பாருங்க. He is the one. அவன் தான். He is the one. அவன் தான். He is the one. அவன் தான். இப்போ கேள்வி என்ன கேட்கிறாரு? Who wash என்னன்னா wash பண்றேன்னா wash பண்றேன்னா கழுகுற. Who washed the clothes? Who washed the clothes? Who washed the clothes? கேட்கிற கேள்வி. Who washed the clothes? யார் அந்த உடுப்புகளை கழுவி போட்டு? யார் அந்த ஆடையில கழுவினே? Who washed the clothes? அவர் பாருங்க ரெண்டாவது ட்ரூ பாய்க்கிறோம். வாஷ் என்ன கழுகுற. Who washed the clothes? யார் அந்த ஆடைகளை கழுவினே? அவர் சொல்றாரு he is the one who என்ன பண்ணுவோம்? washed the clothes. பாருங்க. He is the one who washed the clothes. அவன் தான் அந்த ஆடைகளை கழுவினான். அவன் தான் அந்த ஆடைகளை கழுவினான். He is the one who washed the clothes. அவன் தான் அந்த ஆடைகளை கழுவினான். கிளியரா புள்ளியே? கிளியரா? இப்போ பாருங்க, அவன் தான் அந்த ஆடைகளை கழுவினான். அவன் தான் அந்த ஆடைகளை கழுவினான். இப்போ கேட்குறாங்க பாருங்க. அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னா என்ன கேட்குறாங்க? யார் சாப்பிட்ட அந்த சோளத்தை? யார் சாப்பிட்ட கேட்குறாங்க. அந்த சோளத்தை யார் சாப்பிட்ட? Who ate? Who ate the rice? Who ate the rice? Ate. Eat the past. Eat the past and ate. Who ate the rice? யார் அந்த சோறு சாப்பிட்ட? Who ate the rice? அந்த யார் அந்த சோறு சாப்பிட்ட? அது என்ன சொல்லலாம்? Is the one இங்க ate போட்ட ate the rice. பாருங்க. He is the one who ate the rice. அவன் தான் அந்த சோத்தை சாப்பிட்டான். அவன் தான் அந்த சோத்தை சாப்பிட்டான். கள்ளன் அப்படின்னு நம்ம சொல்லல. அப்ப பாருங்க. He is the one who ate the rice. அவன் தான் அந்த சோறை சாப்பிட்டான். ஈஸியா இருக்கா பிள்ளையே? ஓகே. அடுத்து பார்ப்போம் பாருங்க. She is the one. She is the one. அவள் தான். She is the one. அவள் தான். She is the one. அவள் தான். கிளியரா? அப்ப she is the one என்ன? அவள் தான். இப்ப பாப்போம். Who கேள்வி கேக்குறாங்க. கேள்வி கேக்குறாங்க பாருங்க. Who take என்ன எடுக்கிற. take என்ன எடுக்கிற. அதுல past என்ன took. அப்ப who took your mobile. கேளுங்க பாருங்க. Who took your mobile? யார் உங்களோட மொபைல் எடுத்த? Who took your mobile? உங்களோட மொபைலை யார் எடுத்த? Who took your mobile? உங்களோட மொபைலை யார் எடுத்த? அவர் என்ன சொல்றார்? அவள் தான் அந்த மொபைல் எடுத்த.
அவள் தான் உங்களோட மொபைல் எடுத்து ஆன்சர் வருது பாருங்க. Who took your mobile? யார் உங்களோட மொபைல் எடுத்து? She is the one. அவள் தான் உங்களோட மொபைல் எடுத்து. She is the one who took. ஏன் plus see போறீங்க subject அது பர்தான் is போறீங்க. They are one who போறீங்க இந்த போறீங்க the one who அது verb to. அப்ப she is the one who your mobile. She is the one who took your mobile. அவள் தான் உங்களோட மொபைல் எடுத்து. கிளியரா? யார் உங்களோட மொபைல் எடுத்த? அவள் தான் உங்களோட மொபைலை எடுத்தாள். கிளியரா? இப்போ you are the ones. ஏன் ones போட்டீங்களா? என்ன சப்ஜெக்ட் பன்மையில் இருந்தா இங்க ones வரும். பாருங்க. நீ தான் அந்த பரீட்சை எழுதின. நீ தான் அந்த பரீட்சை எழுதினாய். நீ தான் அந்த பரீட்சை எழுதினாய். எப்படி சொல்றோம்? You are the ones who wrote. Writer past na wrote. Wrote the exam. The exam. ஒரு பேர் சொல்ல சுட்டி காட்டும்போது கட்டாயம் they யூஸ் பண்ண நீங்க. You are the ones who wrote the exam. நீ தான் அந்த பரீட்சை எழுதின. கிளியரா? நீ தான் அந்த பரீட்சை எழுதின. எனக்கு தெரியும் நீ தான் அந்த பரீட்சை எழுதினு சொல்லி. கிளியரா பிள்ளைகள்? ஓகே. இப்போ நம்ம கேட்குறல இந்த இபி பில்லை யார் யார் கட்டின அப்படின்னு கேட்போமே. இபி பில்லை யார் கட்டின ஒருத்தர் கேட்குறாங்க. இபி பில்லை யார் கட்டின? அப்போ எப்படி கேட்பாரு? Who paid? Paid என்ன? Pay. Pay in the past. Pay என்ன? செலுத்துரு. கற்று. Pay என்ன? கற்று அல்லது செலுத்துரு. அதோட past என்ன? Paid. Who paid the EB bill? ஓகேங்க. Who paid the EB bill? யார் EB bill கட்டின? Who paid the EB bill? யார் EB bill கட்டின? அது கேக்குற பாருங்க. Who paid the EB bill? யார் அந்த EB bill கட்டின? அது கேளுங்க ஆன்சர் சொல்லுங்க. நாங்க தான் அந்த EB bill கட்டினோம். நாங்க தான் அந்த EB bill கட்டினோம். We are the ones who. We are the ones who. நாங்க தான் அந்த EB bill கட்டினோம். அப்ப பாரு we are the ones who. நாங்க தான் அந்த EB bill கட்டினோம். We are the ones who paid the EB bill. பாருங்க we are the ones who paid the EB bill. நாங்க தான் EB bill கட்டினோம். நாங்க இதான் EB bill பே பண்ணினோம். ஈஸியா இருக்கா பிள்ளைகள்? அடுத்த கேக்குற யார் இங்க வந்த? யார் இங்க வந்த? அடுத்த கேள்வி கேக்குறாங்கண்ணே. யார் இங்க வந்த எப்படி கேட்பாங்க? பாரத்துக்கு என்ன சொல்லி இங்கிலீஷ்ல come. come the past என்ன came. அப்ப யார் இங்க வந்த? who came. who came here. who came here. who came here. யார் இங்க வந்த? இங்கன்றதுக்கு என்ன? here. who came here. யார் இங்க வந்த? who came here. யாரு இங்க வந்த? அங்க கேக்குறாங்க பாருங்க. who came here. யாரு இங்க வந்த? அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணலாம்? அவர்கள் தான் இங்க வந்த. எப்படி சொல்ற? அவர்கள் தான் இங்க வந்த. அவர்கள் தான் இங்க வந்த. இதெல்லாம் புள்ளியல் நம்ம பேச்சு வழக்கில் பேசும்போது ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல பேசும்போது தான் இதை நம்ம பயன்படுத்துறோம். தெளிவா விளங்கி கொடுங்க. நம்ம பேச்சு வழக்கில் ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணும்போது தான் அவன் தான் இவன் தான் அவர் தான் இந்த நம்ம பயன்படுத்திக்கணும். கிளியரா? ஓகே. அப்ப பாருங்க. அப்ப யார் இங்க வந்தன்னு கேட்டா அவர்கள் தான் இங்க வந்து. எப்படி சொல்றோம்? who came here. பாருங்க they are the ones who came here. அவர்கள் தான் இங்க வந்தார்கள். அவர்கள் தான் இங்க வந்தார்கள். கிளியரா? ஈஸியா இருக்கா? இதே மாதிரி நிறைய சென்டென்ஸ் நீங்க எழுதணும்னு சொன்னா என்னுடைய அன்புக்குரிய சொந்தங்கள், அன்புக்குரிய உறவுகளே, என் அன்புக்குரிய பிள்ளைகள், இதே மாதிரி நிறைய சென்டென்ஸ் நீங்க எழுதலாம் பிள்ளைகள். இதை ப்ராக்டிக்கல் லைஃப்ல கொண்டு வாங்க. ஈஸியா உங்களால 100% ஆங்கிலம் பேச முடியும் பிள்ளைகள். அதுல எந்த வித டவுட்டும் இல்லை. இப்போதைக்கு நீங்க ஆங்கிலம் ஈஸியா பேசுவீங்கன்னு நான் நினைக்கின்றேன்.
என்னடி கெட்டிக்கார பிள்ளைகள் தானே, அவர் நீங்க ஈஸியா பேசலாம். நான் அடிக்கா பிள்ளைகள். ஓகே, ஒரு 1 minute டைம் தான், டக்குனு அடிடுங்க. ஓகே, பாப்போமா? சரி, சரி கவனிங்க. இப்ப கேள்வி கேட்கிறார் ஒருத்தர், கேட்கிறார் கேள்வி வைக்கிறேன்னா, அங்க யாரு விளையாடின, அங்க யாரு விளையாடின, அங்கன்றதுக்கு என்ன சொல்லி மிஸ்டர் தியா, தியான் என்ன அங்கே, அங்க யார் விளையாடின கேள்வி வைக்கிறார் பாருங்க. who played, played a past என்ன played, who played there, who played there, அங்க யார் விளையாடின, who played there, அங்க யார் விளையாடின, அதுக்கு என்ன சொல்ற, நான் தான் அங்க விளையாடினேன். என்ன சொல்ற, நான் தான் அங்க விளையாடினேன். அவர் கேட்கிறார் பாருங்க, who played there, அங்க யார் விளையாடினேன், நான் தான் அங்க விளையாடினேன், நான் தான் அங்க விளையாடினேன். எப்படி சொல்லலாம் பாருங்க, I am the one who ன்னு போட்டுட்டோம். அந்த I am the one who போட்டா அந்த verb to are played. அப்ப I am the one played there. அப்ப பாருங்க என்ன சொல்லலாம், I am the one who played there, நான் தான் அங்க விளையாடினேன். அப்ப பேசுறேன், நான் தான் அங்க போறேன். ஒரு கேள்வி எப்படி கேக்குறாரு, who played there, அங்க யார் விளையாடினேன், I am the one who played there, நான் தான் அங்க விளையாடினேன். ஈஸியா இருக்கா? ஓகே, இப்போ அடுத்து நான் உங்களுக்கு கேக்குறேன், இங்க யார் காத்திருந்த, அல்லது அந்த வாகனத்தை ஓட்டினது யாரு, அல்லது யார் உங்களை அனுமதித்த, உங்களை யாரு அனுமதித்த, இங்க உங்களை யாரு அனுமதித்த அப்படி கேட்கிறேன். உங்களை யாரு அனுமதித்த, அனுமதிக்க என்ன சொல்றேன் இங்கிலீஷ்ல, allow, allowance னா அனுமதிக்கிற. அப்ப அதோட past என்ன, allowed, allowed, allowed னா அனுமதிக்கப்பட்டது. உங்களை யார் அனுமதித்த, who allowed, who allowed here, இங்க யார் உங்களை அனுமதிச்ச, who allowed here, யார் உங்களை அனுமதிச்சீங்க, அவர் என்ன ஆன்சர் பண்ற, I am the one who allowed here, நான் தான் இங்க அனுமதிச்சேன். I am the one who allowed here, நான் தான் இங்க அனுமதிச்சேன். கிளியரா பிள்ளையே? ஈஸியா இருக்கா? அவர் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு நினைக்கிறேன் நம்ம படிச்சேலாம். அப்ப இதை வச்சு நீங்க நிறைய சென்டென்ஸ் என்ன செய்யணும், நீங்க செய்யணும். இப்போ ஒருத்தர் இன்னொரு ஒரே கேள்வியை நான் பார்த்துட்டு இதை முடிக்க போறேன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். கட்டாயம் அந்த கேள்வியை கட்டாயம் செய்யணும். ஓகே, இப்போ இன்னொரு கேள்வி கேட்குறேன், பார்ப்போமா? ஒரு கேள்வி பார்ப்போம், பார்த்துட்டு உங்கள்கிட்ட என் ஃப்ரெண்டு வந்து கேள்வி கேட்குறேன். சரியானே? ஆன்சர் பண்ண ரெடி தானே நீங்கள்? ஓகே, இப்போ பார்ப்போம். கவனிங்க. இப்போ கேட்க, யார் அந்த ரூமை சுத்தம் பண்ணின, யாரு அந்த ரூமை சுத்தம் பண்ணின கேட்குற. அப்போ எப்படி கேட்குறது இங்கிலீஷ்ல, who cleaned, clean என்பது சுத்தம், அது past என்ன cleaned, who cleaned the room, who cleaned the room, யார் அந்த ரூமை சுத்தம் பண்ணின, who cleaned the room, யார் அந்த ரூமை சுத்தம் பண்ணின. அது என்ன சொல்றா அவர் ஆறு. இப்போ காமில், காமில் என்ற பேரை போடுறேன் நான், காமில், காமில் போட்ட